மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். முதல் 3 நாட்கள் அவர் சந்திரனுடைய ஹஸ்தத்தில் இருக்கக்கூடிய நிலையும், 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய சித்திரையில் செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டுமே இருக்கிறது. முதலில் பாத்தீங்கன்னா சுயசாரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பணி ரீதியிலான அபாரமான மாற்றங்களையும் வளர்ச்சியான நிலையையும் கொடுப்பார். வேலை இல்லாத மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அவங்க விருப்பம் போன்ற வேலை அமையும். உயர்ந்த வருமானத்தோடு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வேலை. முக்கியமாக நீண்ட நாள் வெளிநாட்டு தொடர்புக்காக வெயிட் பண்ணக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய நட்சத்திர மாற்றம், செவ்வாய் 4ஆம் வீட்டு 4ஆம் பார்வையாக பாகியஸ்தானமாகிய தனுசை பார்ப்பது அற்புதமான வெளிநாட்டு முயற்சிகளுக்கான அற்புதமான ஒரு பிராக்டிக்கலாக அது ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. வெளிநாட்டு தொடர்பிற்கு, வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸுக்காக நீண்ட நாள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பிரமாதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. பன்மடங்கு லாபத்தை அடையக்கூடிய நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஈக்குவலி இவங்களுக்கு சுப விரயங்களாக தொடரக்கூடிய நிலையாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கிடுங்க. இது ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு ஒரு சரியான வேலையை அமைத்து கொடுத்தது போன்று இருக்கும். இந்த விரயங்களையும் நம்ம ஒரு ஆக்டிவேட் செய்தது போன்று இருக்கும். மிகுந்த அற்புதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் விரயங்களை தாண்டி லாபம் கையில் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியான நிலையாக இந்த செப்டம்பர் மாத தொடக்கம் இவங்களுக்கு மேஷராசிக்கு காட்டுகிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு முதல் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய மாற்றத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இது இவங்களுக்கு ஒரு முயற்சிக்கான நல்ல வெற்றியான நிலையாக இருக்கும். அதன் பிறகு அதிக விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலை. இவர்களும் பூர்வீகம் தொடர்பாக குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள், இல்லைன்னா சகோதரர்களுக்கான சில விரயங்கள் செய்து நீங்க இந்த விரயங்களை சரியான முறையில் ப்ராப்பரான ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடிய நிலையாக இதை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய 4ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவு சூரியன், கேது, புதன் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அற்புதமான ஒரு பிரயாணங்கள் இந்த ராசி நண்பர்களுக்கும் கிடைக்கும். ரிஷபத்திற்கு நீங்க இருப்பிடத்தை மாற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை, இல்ல பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான நிலை. பிரயாணங்களால் ஆதாயம், முக்கியமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம். ஒன்று உங்களுக்கு விரயங்கள் நடக்கலாம், இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக இது மாறலாம். ஸோ இது நீங்க சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல முடிவுகளை எடுப்பது நல்ல பலன்கள். தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்களும் அற்புதமான வளர்ச்சிகளும் ராகுவினால் ஏற்படும். தொடர்ந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய சனியாக உங்களுக்கு இருப்பது அற்புதமான வக்ர நிலையிலும் சனி கிரகம் ரிஷபராசிக்கு ரொம்ப மேன்மையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம்.